ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்கில்மேட்ஸ் எப்படி ட்ரில்லிங் மிஷின் இல்லாமல் ஒரு ஸ்டடி டேபிளை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுவரில் ட்ரில்லிங் மிஷினே இல்லாமல் வெறும் ஆணி, அதாவது திருகாணி இல்லாமல் வெறும் ஆணியை எடுத்துக்கோங்க. நான் கட்டிங் பிளேயரை வச்சு பிடிச்சிக்கிட்டு சுத்தியாலால் நல்லா அடிக்கிறாங்க. அந்த ஆணி அகைன் உள்ளே போகிற மாதிரி செட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஹோல்ஸ் க்ரியேட் ஆகும். ஹோல்ஸ் வர திருப்பி அந்த ஆணியை அடித்து ரிமூவ் பண்ணி பெரிய ஹோல்ஸாக க்ரியேட் பண்ணுறாங்க. கட்டிங் பிளேயர் அண்ட் சுத்தியல், சாதா ஆணி, இந்த 3 திங்ஸும் வச்சு தான் நம்ம அந்த சுவரில் வந்து ஹோல்ஸை க்ரியேட் பண்ணுறோம். ஹோல்ஸ் நல்லா க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம மீண்டும் வந்து அந்த ஆணியை அந்த சுவரில் வந்து அடிக்கணும். அகைன் நம்ம வந்து அந்த ஆணியை ரிமூவ் பண்ணுறப்ப வாலில் ஏதாவது டேமேஜ் இருக்கும். அந்த டேமேஜ் நம்ம எப்படி மறைக்கலாம் அப்படின்னா, ஒயிட் சிமெண்ட்டை தண்ணியில் கரைச்சி திக்காக எடுத்துக்கோங்க. அதை வச்சு மறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூ டிரைவரை கொண்டும் நம்ம கொஞ்சம் அடிச்சுக்கணும். ஹோல்ஸை பெருசாக்கிறதுக்காக அடித்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பெரிய ஹோல்ஸ் கிடைச்சிடும். திருகாணி செட்டை ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது பிளாஸ்டிக் ஆணி ப்ளஸ் திருகாணியோட செட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக்கை உள்ள திணிச்சு நம்ம கரெக்டான பிளேஸில் பொருத்திருக்குமா அப்படின்னு ரீசெக் பண்ணிக்கணும். பண்ணினதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் பீஸை உள்ளே வச்சுட்டு நம்ம ஒயிட் சிமெண்ட் கொண்டு அந்த ஹோல்ஸை வந்து டேமேஜான ஹோல்ஸை நல்லா மறைச்சிடணும். மறைச்சதுக்கப்புறம் அதையும் வந்து அந்த ஹோல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான பிளேஸில் வச்சு திருகாணியை திரும்பி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கொண்டு நல்லா திரும்பி விட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் சிமெண்ட்டை கொண்டு ஃபினிஷிங் டேமேஜ் ஐட்டம்ஸ்லாம் பிளேஸ்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த டச்சப் கொடுத்து கிளியர் பண்ணிக்கோங்க. காயறதுக்குள்ள நம்ம டச்சப்பை கிளியர் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி ஆகியிருக்கணும். பார்த்தீங்களா எப்படி ஒரு ஸ்டடி டேபிள் ரெடி ஆகிடுச்சுன்னு. இந்த ஹேண்டில் வந்து எங்கே நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம ஹேங்கிங் பிளான்ஸோ இல்லாட்டி ஹேங்கிங் டெக்கர் பீஸோ ஏதாச்சுனாலும் நம்ம அதில் தொங்க போட்டுக்கலாம் அடியில் அண்ட் அந்த வளைஞ்ச பகுதியில். ஸோ இது ஒரு நல்ல அழகான டெக்கரேட்டிவான ஒரு ஸ்டடி டேபிளாக இருக்கும். ஆணிகள் அரைகிறப்ப டிஸ்டன்ஸ் கரெக்டான நிலையில் இருக்கணும். ஸோ அதனால் கயிறோ இல்லை ஒயரோ எடுத்துக்கோங்க.
அப்போ தான் நம்மளுடைய ஸ்டடி டேபிள் எந்த அளவும் மாறாமல் கோணாமல் கரெக்டான பிளேஸில் அமையும். சயின்ஸ் படி பார்த்தா நம்ம ஒரு ஸ்டடி டேபிளுக்கு 2 ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணணும், ஸ்டாண்டு மாதிரி. ஆனால் நாங்கள் இங்கே ஒரு ஸ்டாண்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக, அந்த கம்பியை ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்காக 2 ஊக் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அமைச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சைடில் 2 ஆணி கூட அடிச்சிருக்கோம். சப்போஸ் அது கவுந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக வேண்டி பாருங்கள், ஒரு ஆணியும் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதில் 2 ஸ்டாண்டு வச்சா நம்மளுக்கு காசு வேஸ்ட் ஆகும். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக வேண்டி தான் சிம்பிளாக 2 ஆணியை சைடில் அடிச்சுட்டு நம்ம ஒரு ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த சின்ன ஸ்டாண்டுக்காக. இந்த ஸ்டடி டேபிள் அண்ணி ஸ்கில்மேட்ஸ் வந்து தங்கை ஸ்கில்மேட்ஸுக்காக பர்த்டே கிஃப்டாக இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதில் அந்த தங்கை ஸ்கில்மேட்ஸ் செஞ்ச பாட்டில் ஆர்ட்டும் இருக்குது பாருங்க. அவங்க ஸ்டாண்டு, அவங்க ஸ்டடி டேபிளுக்கு அவங்க கிரியேட் பண்ண டெக்கா பீஸை வைக்கணும் அப்படின்றதுனால அந்த பாட்டில் கிராஃப்ட்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க ஆல்ரெடி. அதுக்குன்னு தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பார்த்துருக்கீங்களா? அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸ்கில்மேட்ஸ் சார்பாக அனைவருக்கும் 75வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். Thanks for watching.